ஒரே ஒரு திரையரங்கத்தை எடுத்துப்பாங்க. அந்த திரையரங்கத்துல ஒரே ஒரு காட்சி எடுத்துப்பாங்க. அதாவது காலை 11:30 மணி காட்சி. சரிங்களா? இந்த காட்சியை மட்டும் எடுத்துட்டு திரைப்படத்தை ஓட வைப்பாங்க. சரி, கூட்டமே வரல திரையரங்கத்துக்கு. 100 நாட்கள் பார்த்துட்டாங்க மக்கள், 110 நாட்கள் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டமே வரல. நீங்க ஒரே ஒரு காட்சி வச்சு திரையரங்கத்துல ஓட்டினாலுமே கூட்டம் வரலன்னா எப்படி அது 175 நாட்கள் ஓடி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கேள்விக்கான விடை என்னன்னா, விஜய் அண்ணனே அந்த படத்துக்கான காசை கொடுப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அது திரையரங்கத்துல ஓடி திரையரங்கத்துல இருந்து காசு வரும். ஆனா அந்த படத்தை 175 நாட்கள் ஓட வைக்கிறதுக்காக விஜய் அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திரையரங்கத்துக்கு காசு கொடுத்து வெறும் காலையில 11:30 மணி வரைக்கும் இந்த காட்சியை வச்சுங்க, இந்த காட்சியை நீங்க ஓட்டுங்க, அது 175 நாட்கள் ஓடினதுக்கு அப்புறம் அந்த படத்தை நம்ம எடுத்துருவோம். நாம என்ன பண்ணுவோம், அதை எடுத்ததுக்கு அப்புறம் 175 நாட்கள் ஓடியது என் படம் அப்படின்னு சொல்லி எனக்கு விருது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இவங்களோட ஒவ்வொரு அசைவுமே நீங்க பாத்தீங்கன்னா போலித்தனமும் திருட்டுத்தனமும் நிரம்பியதுதான். ஏன்னா இந்த மாதிரி சில 3 படங்கள் அப்படி ஓடுனுச்சு. கில்லி, திருப்பாச்சி, அப்புறம் இன்னொரு படம் சிவகாசி, ஏதோ ஒரு படம் இந்த மாதிரி ஓடுனுச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, 3 படங்கள் 175 நாட்கள் ஹிட் கொடுத்த விஜய் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விருது ஒண்ணு வாங்கிக்கிட்டாங்க. அந்த விருதை வேற யாரும் கொடுக்கல, பெரும் மதிப்பதுக்கும் மரியாதைக்கும் ரஜினிகாந்த் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெருந்தன்மையோட அவங்க போயிட்டு அந்த விருதை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்களே பாக்குறீங்க.